ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஜிடிஎஸ் நோட்டிபிகேஷன் வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. அதாவது நோட்டிபிகேஷன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு போஸ்டிங்காக வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். நம்ம தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட 2200க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ்ல போஸ்ட்மேன் அண்ட் போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிற காலி பணியிடங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ மினிமம் நீங்க வந்து 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுல இந்த ஜாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு அப்டேட் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது எக்ஸாமினேஷன் கிடையாது, இன்டர்வியூ வந்து கிடையாது. அப்ளை பண்ணவங்களை வந்து மெரிட் லிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. 10th நல்ல ஒரு மார்க் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே வந்து மெரிட்ல உங்களுக்கு வந்து கட் ஆஃப் காமிக்கும். அந்த கட் ஆஃப்க்கு நல்ல ஒரு மார்க் ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்க நேர்பையில் இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாவே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கொடுத்துருவாங்க. நீங்க ஒர்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிற வேண்டியதான். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த ஜிடிஎஸ் போஸ்டிங் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் 2024 நோட்டிபிகேஷன்ல நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10ல இருந்து 15 பேருக்கு மேல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ உங்க வீடியோ பார்த்து நாங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தோம், எங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைச்சிருச்சு, எங்களை வந்து எங்களை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து உள்ள வந்து போகணும், என்ட்ரி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா என்டையர் ப்ராசஸாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், ஏஜ் லிமிட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, ரிலாக்ஸேஷன் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா நம்ம இதில் வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து நம்மளுக்கு ஜிடிஎஸ் அதாவது கிராமின் டக் சேவாக்னு சொல்லுவோம், அந்த ரோல் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதுமே 21,413 வேக்கண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 2292 வேகன்சிஸ் அப்படிங்கறது அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இந்த 2292ல நீங்க ஒரு நபரா வந்து பாத்தீங்கன்னா ஆகணும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய ப்ரொசீஜரை நீங்க வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து 99% வந்து இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யூஆர் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு 1099 வேகன்சியும், ஓபிசி கேட்டகரி அதாவது அதர் பேக்வர்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 527 வேகன்சிஸும், எஸ்சி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு 361, எஸ்டில இருக்கக்கூடியவங்களுக்கு 23 வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷனான இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 200 வேக்கன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. மீதி வந்து பிடபிள்யூடி அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஏபிசிடின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தனியா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இந்த ஏனா என்ன, பினா என்ன, சினா என்னங்கிறத நீங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து படிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிடபிள்யூடி வந்து எந்த லெவல்ல நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வேகன்சிஸ் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை நீங்க வந்து ஒன்ஸ் வந்து வியூ பண்ணி பாத்துக்கோங்க. நீங்க எந்த கம்யூனிட்டியில வரீங்களோ அந்த கம்யூனிட்டிக்கு நேரம் எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுதான் வந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன். இதுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் முழுமையா நீங்க படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஓவராலா வந்து நோட்டிபிகேஷன் வந்து பாத்திரலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பிப்ரவரி மந்த் 10ஆம் தேதியில இருந்து நெக்ஸ்ட் மந்த் 3ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிப்ரவரி நேத்தே நம்மளுக்கு அப்ளிகேஷன் டேட் வந்து ஆன்லைன்ல ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்த மாசம் மார்ச் மாசம் 3ஆம் தேதி வரைக்கும் நீங்க லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணணும். உங்களை அறியாமே நீங்க அப்ளிகேஷன் பண்ணும்போது ஏதாச்சும் வந்து தப்பு பண்ணிட்டீங்க, கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மார்ச் மாசம் 6ஆம் தேதியில இருந்து மார்ச் மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் வரைக்கும் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கரெக்ஷன் வந்து பண்ணி முடிக்கணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம் சொல்லுவோம். இந்த ரோலுக்கு நீங்க வந்து அப்ளை பண்றதா இருந்தா அப்ளை பண்ணும்போது நீங்க கொஞ்சம் கரெக்டா செலக்ட் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான ரோல் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அவங்களுக்கு கீழே இது வந்து ஃபர்ஸ்ட் ரோல். நல்ல ஒரு சேலரி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ரோல். அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் சேலரி கம்மியா இருக்கக்கூடிய ரோல் வந்து அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டக் சேவாக்கு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து தேர்ட் ரோல். சரிங்களா? இது மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிஃபையிங்ல வந்து இப்போ வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க அப்ளை பண்ண போறவங்க இது மூணுக்குமே சேர்ந்து வந்து கேட்டகரிக்கு நீங்க வந்து கலந்து கூட அப்ளை பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? இப்போ இதுக்கு உண்டான சேலரி ரேஞ்ச் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்லாப் வந்து பிபிஎம் அதாவது வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து 12,000 ரூபாயில இருந்து 29,380 ரூபாய் வரைக்கும் பெர் மந்த் சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க.
ஏபிபிஎம் அதாவது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் டக்ஸேவாக்கும் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாயில இருந்து 24,470 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு salary ரேஞ்ச் வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த போஸ்டிங் வந்து செலக்ட் பண்ணும்போது நீங்க வந்து பிபிஎம் வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடியத ஏபிபிஎம் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம். ப்ரோ நாங்க ஓபிசி கேட்டகரினா ஓபிசில இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்டிங்கை மட்டும் தான் செலக்ட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அப்படி கிடையாது. ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா 10 விதமான லொகேஷன் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து சூஸ் பண்ண முடியும். சோ நீங்க வந்து ஓபிசி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க ஒரு 5 வந்து ஓபிசி எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. மீதி வந்து இருக்கக்கூடியது வந்து யூஆர் கேட்டகரியை வந்து நம்ம தாராளமா என்ன பண்ணிக்கலாம்னா ஜென்ரல்ல இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து போட்டி வந்து போடுவாங்க. பட் அதுல வந்து காம்படிஷன் ஹையா இருக்கும். இல்ல எனக்கு காம்படிஷன் ஹையா இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து அடிஷனலா வந்து ஆட் பண்றேன் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்தடுத்த சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க வந்து ஜென்ரல் போஸ்டிங்கையும் நீங்க வந்து எடுக்கலாம் அப்படிங்கறதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து எப்படி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் ஆல் போஸ்ட்டுக்குமே வந்து அதாவது பிபிஎம், ஏபிபிஎம் அதே மாதிரி டக்ஸேவாக் இந்த 3 ரோலுக்குமே வந்து மினிமம் 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். இதுதான் வந்து காமனா இருக்கக்கூடியது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து இருக்குதுங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் அதாவது 40ல இருந்து 45 வயசு இருக்கக்கூடியவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு 3 இயர்ஸ் அப்படின்னா 40ல இருந்து 43க்குள்ள இருக்கக்கூடியவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நோ ரிலாக்ஸேஷன் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்சன் வித் டிசபிலிட்டிஸ் பிடபிள்யூடில இருக்கக்கூடியவங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. பெர்சன் வித் டிசபிலிட்டிஸ் பிடபிள்யூடி பிளஸ் ஓபிசி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு 13 வருஷம் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூடி பிளஸ் வந்து எஸ்சி எஸ்டில இருக்கக்கூடியவங்களுக்கு 15 வயசு வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிலாக்ஸேஷன் அப்படிங்கறது நம்மளுக்கு வந்து அப்டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் ஆல் போஸ்ட் எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்க அப்ளை பண்றதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் 10th பாஸ் பண்ணவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டேட் போர்ட்லயோ இல்ல சிபிஎஸ்சிலயோ இல்ல வந்து கவர்மெண்ட் போர்ட்லயோ நீங்க வந்து எக்ஸாமினேஷன் வந்து 10th வந்து கிளியர் பண்ணவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கம்ப்யூட்டர் நல்லா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கிற முடியும். இப்போ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்ளை பண்றது தேவைப்படும் அப்படின்னா உங்களுடைய போட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், அதே மாதிரி உங்களோட 10th மார்க் ஷீட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் இது மட்டும் இருந்தா போதும் நீங்க ஆன்லைன்லயே வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க எந்த மாவட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு அப்படிங்கறதுனால தமிழ்நாட செலக்ட் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் நீங்க எந்த ஒரு லொகேஷன்ல அப்ளை பண்ண போறீங்களோ அந்த லொகேஷன்ல கிளிக் பண்ணி நீங்க வியூ போஸ்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கறதுனால ராமநாதபுரம் செலக்ட் பண்ணிட்டு வியூ போஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராமநாதபுரத்துல எந்த டிவிஷன்ல வந்து எவ்வளவு போஸ்டிங் எவ்வளவு வேக்கண்ட் வந்து இருக்கு அப்படிங்கற உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் டிவிஷன் அக்காமடம் போஸ்ட் ஆபீஸ் சரிங்களா? இந்த வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ். இதுல வந்து ஜிடிஎஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிற கேட்டகரியில யூஆர் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் இருக்கு. அப்ப யூஆர் கேட்டகரியில ஒரு வேக்கண்ட் இருக்கு அப்படின்னா இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா காமனா எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஓபிசி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க வந்து எஸ்சில இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. சோ நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ உங்களுடைய லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணா நம்ம வந்து சாய்ஸ் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த ரோல்லாம் நீங்க வியூ பண்ணி பாத்துக்கோங்க. பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள தான் வருவீங்க. இந்த இடத்துல ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி கொடுத்து இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும் அதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகனோட நேம் அப்படிங்கிற இடத்துல உங்க 10th மார்க் ஷீட்ல வந்து எப்படி நேம் இருக்கோ அதே போல தான் வந்து கொடுக்கணும். நீங்க தப்பா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆதார் கார்டுல ஓட்டர் ஐடில பேன் கார்டுல வேற மாதிரி நேம் இருக்கலாம். ஆனா 10th மார்க் ஷீட்ல உங்களோட பேர் வந்து எப்படி இருக்கோ அதே போல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம வந்து என்ட்ரி பண்ணுங்க. அதே மாதிரி இனிஷியல் வந்து பேக் சைடுல இருக்கு அப்படின்னா பேக் சைடுல கொடுங்க. ஃப்ரண்ட்ல இருக்குன்னா ஃப்ரண்ட் லைன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாதர் நேம் வந்து கேக்குறாங்க அதையுமே கொடுத்துக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 10th மார்க் ஷீட்ல வந்து உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி இருக்கோ அதே போல வந்து கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு கேட்டிருப்பாங்க அதையும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க. ஓபிசினா ஓபிசி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் சர்க்கிள் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அப்படிங்கறனால தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். சோ நீங்க எந்த இயர் வந்து 10th வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இயரை வந்து கேக்குறாங்க. உங்க 10th மார்க் ஷீட்ல கவனமா பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இயரை வந்து ஒன்ஸ் வந்து கரெக்டா நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த கேப்சா வந்து அப்படியே பார்த்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கறத வந்து கிளியர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா
ப்ளீஸ் கண்டினியூ ஃபில் யுவர் டீடைல்ஸ் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் யூ எ பெர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அதாவது நீங்க ஒரு பிடபிள்யூடின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோங்கிறத கொடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு நம்பர் வந்து கம்பல்சரியா வந்து என்ட்ரு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா லாங்குவேஜ் ஸ்டடி இன் செகண்டரி, அதாவது உங்களுடைய 10th குவாலிஃபிகேஷன் நீங்க வந்து எந்த எந்த மொழியில வந்து படிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீடியம் அப்படிங்கிறதுல நீங்க தமிழ் மீடியம்னா தமிழ் அப்படிங்கிற வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க கரண்டா நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்க வந்து ஒரு எம்ப்ளாய்டான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க. நீங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ற இடத்துல வந்து என்ஓசி அப்படிங்கறத வாங்கி நீங்க இந்த இடத்துல அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டோவும் சிக்னேச்சரும் வந்து கேட்டிருக்காங்க. போட்டோ அப்படிங்கிறது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. இப்போ ரீசெண்டா எடுத்துக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தான் நீங்க அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து 50 கேபிக்குள்ள நீங்க கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் அப்படிங்கிறது ஒரு ஒயிட் ஷீட்ல பிளாக் கலர்ல சைன் போட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 20 கேபிக்குள்ள கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். இந்த நம்பர் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாவும் வந்திருக்கும், மெயில் மூலியமாவும் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல கண்டினியூ டு அப்ளை அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சர்க்கிள் அப்ளை ஃபார்ம் சொல்லிட்டு கேட்டிருக்கும். நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அப்படியே பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிட்டு கேப்சா கொடுத்துருப்பாங்க. கேப்சா அப்படியே பார்த்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, மேல எல்லாமே வந்து நம்ம டிஃபால்ட்டா ஃபில் பண்ணது எல்லாமே மேல வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட அட்ரஸ் வந்து கேட்கறாங்க. இந்த இடத்துல கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல இப்ப கரண்ட்ல நீங்க எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் அப்படியே பார்த்து நீங்க டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், பஞ்சாயத்து, பின்கோடு இது எல்லாமே கரெக்டா வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க கொடுத்தக்கூடிய அட்ரஸ் தான் வந்து பெர்மனன்ட் அட்ரஸாவும் இருக்கு, நிலையான முகவரியாவும் இருக்கு அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. இல்ல பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து வேற அட்ரஸ் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அந்த அட்ரஸ் அப்படியே பார்த்து வந்து என்டர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு செலக்ட் போர்டு அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க 10th வந்து எந்த போர்டுல வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இதை கவனமா நம்ம வந்து கொடுக்கணும். தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2-3 விதமான போர்டு வந்து இருக்கு. ஸோ உங்களுடைய போர்டை நீங்க கரெக்டா கொடுத்தாதான் நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து மார்க் என்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க போர்டை வந்து கரெக்டா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல கையில எடுத்து வச்சீங்க அப்படின்னா அதுலயே உங்களுக்கு மேல வந்து கொடுத்துருப்பாங்க. செகண்டரி ஸ்கூல் லிவிங் சர்டிபிகேட்டுக்கு கீழே உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் தமிழ்நாடு அப் டு செப்டம்பர் 2011 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எந்த கேட்டகரியில் இப்போ இவங்க 2009 வந்து பாஸ் அவுட் ஆனனால இந்த மாதிரி ஆப்ஷன் காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்க எந்த இயர்ல வந்து பாஸ் அவுட் ஆனீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. அதையுமே நீங்க பார்த்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து மார்க் வந்து கேட்பாங்க. உங்களுடைய ரிசல்ட் டைப் 10th மார்க் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க் கேட்டகரியில தான் நம்மளுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அப்படிங்கிறதுனால மார்க் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கிலீஷ்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. கொஞ்சம் கவனமா பார்த்து வந்து என்ட்ரு பண்ணுங்க. தப்பு தவறா என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா மெரிட்ல வந்து உங்களுடைய ஒரு மார்க் குறைஞ்சாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வேற யாருக்காவது வந்து கிடைச்சிரும். அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க் கேட்டிருக்காங்க அதை 100க்கு 66 அப்படிங்கறத நீங்க கொடுங்க. நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல லாங்குவேஜ் பேப்பர் வந்து சில பேர் வந்து தமிழ்ல எக்ஸாம் நம்ம படிச்சிருப்போம், சில பேர் அரபிக்ல படிச்சிருப்போம், சில பேர் உருதுல படிச்சிருப்பாங்க. அப்படிங்கிறதுனால நீங்க வந்து தமிழ் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு தமிழ் சப்ஜெக்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கை நீங்க அப்படியே பார்த்து வந்து என்ட்ரி பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ்ல வந்து எவ்வளவு மார்க் எடுத்துட்டீங்களோ அந்த மார்க் வந்து என்ட்ரி பண்ணுங்க. சயின்ஸ்ல வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருந்தீங்களோ அந்த மார்க் அப்படியே என்ட்ரி பண்ணுங்க. சோசியல் சயின்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருந்தீங்களோ அதே மார்க்கை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ செலக்ட் டிவிஷன் அப்ளை ஃபார்ம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு வந்து கொடுத்தோம். தமிழ்நாட்டுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க அப்ளை பண்றதா இருந்தாலும் ஓகே, இல்ல நீங்க உங்க பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலும் நீங்க பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்மே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமா நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க கம்யூனிட்டி வந்து ஓபிசி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா ஓபிசில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க நேர்பைல இருக்கு அப்படின்னா அதை கொடுங்க. மோஸ்ட்லி இந்த ஜாப் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேர்பையில நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ரொம்ப கிராமப்புறங்கள்ல உள்ள போயிட்டு பஸ் வசதியே இருக்காது, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கிராமமா இருக்கு அப்படிங்கிற லொகேஷன் நீங்க செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் போட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். நம்மளுக்கு மார்க் ஒரு மார்க் 2 மார்க்ல கிளிக் ஆச்சு அப்படின்னா டக்குன்னு உள்ள பூந்து போயிடலாம். அதுக்காக வந்து நீங்க வந்து ஓபிசில இருக்கீங்க அப்படின்னா முதல்ல ஏபிபிஎம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் நீங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுங்க. இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிபிஎம் அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னா அதை நீங்க பார்த்து என்ன பண்ணுங்கன்னா கொடுங்க.
இதெல்லாம் தாண்டி கடைசியா இருக்கக்கூடிய ரோல் தான் வந்து டக் சேவாக் சரிங்களா? அத நீங்க குடுக்கறதா இருந்தா குடுக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேண்டாம்லாம் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே மாரி கிட்டத்தட்ட நமக்கு வந்து 4 பேஜ் வரைக்கும் குடுத்திருக்காங்க. முதல்ல உங்களுடைய ரோல், உங்களுடைய கம்யூனிட்டிய நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு, பேலன்ஸ் இருக்கக்கூடிய யூஆர் கேட்டகரி எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்டின்னா, 5, 6, 7, 8ன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணி விட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, ஃபைனலா வந்து இந்த இடத்துல டிக்ளரேஷன் அப்படிங்கிற இடத்துல ஐ ஹேர்பை டிக்ளேர் தட் அப்படிங்கிற ஆப்ஷன டிக் பண்ணிட்டு, சேவ் அண்ட் புரோசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து குடுங்க. எல்லாமே ஃபில் பண்ணிட்டு ஃபைனலா நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு இந்த மாரி ஒரு மெசேஜ் வந்தால் மட்டுமே உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து குடுங்க. ஓகே குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லா வந்து கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. உங்க கைப்பட நீங்க என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு மை அப்ளிகேஷன் வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ அப்படியே கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க என்னென்ன போஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, அந்த பிரிஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. இப்ப இந்த கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 20 விதமான கே போஸ்டிங் அப்படிங்கிறத நம்ம என்ன சாரி போஸ்டிங் கிடையாது. 20 விதமான லொகேஷன்ஸ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல பிரிண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன குடுத்து, மை அப்ளிகேஷன ஒன்ஸ் நம்ம வந்து பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கிற முடியும். உங்ககிட்ட பிரிண்டர் இல்ல அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் வந்து பிடிஎஃப்பா கூட நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, லொகேஷன வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா செட் பண்ணிட்டு நீங்க வந்து சேவ் குடுத்தீங்கன்னா போதும். இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு பிடிஎஃப்பா வந்து சேவ் ஆகும். இந்த போஸ்ட் ஆஃபிஸ் ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பெர்சனலா ஏதாச்சும் டிஎம் பண்ணி நீங்க டவுட் கேட்கணும் அப்படின்னாலும், நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்ல ப்ரோ உங்களுக்கு நீங்களே அப்ளை பண்ணி குடுங்க அப்படின்னாலும், நம்ம என்ன பண்றோம்னா, தமிழ்நாடு ஃபுல்லா இ-சர்வீஸ் சர்வீசஸ் அப்படிங்கிறது ஆன்லைன் மூலியமா நெறைய பேருக்கு வந்து பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். ஸ்கூல் ஸ்டூடண்ட், காலேஜ் ஸ்டூடண்ட், ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எங்களுக்கு வந்து நீங்க டிஎம் பண்ணுங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா, நாங்களே அப்ளை பண்ணிட்டு அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் அப்படியே ரிட்டர்ன் உங்களுக்கு வந்து பிடிஎஃப்பாவே நாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவோம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.